உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் எல்லாருமே, ஒருத்தர் கூட இல்லாம எல்லாருமே சந்தோஷித்து கெம்பீரிப்பார்களாக அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா கர்த்தரை நம்புறவங்களுக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எல்லாருக்கும் வர்ற மாதிரி பிரச்சனைகளை கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா என்ன விஷயம்னா, அந்த வசனம் தொடர்ந்து சொல்லுது, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். ஐ மீன், எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு தைரியமான நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன நடந்தாலும் என்னை காப்பாற்றுறதுக்கு என் தேவன் வருவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் நம்மள சந்தோஷமாக, எப்பொழுதுமே சந்தோஷமான ஒரு ஜீவியத்தை வாழ்றதுக்கு வைக்குது. கர்த்தரை உண்மையாக நேசிக்கிறவங்க ஏதோ சந்தோஷத்துல மட்டும் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க கிடையாது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், அவங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலையில் அவங்க போய்கொண்டு இருந்தாலும் அவங்க மகிழ்ந்து களி கூறுவாங்க. ஏன்னா அவங்க நம்புகிற ஆராதிக்கிற தேவன் அவங்களை கைவிட மாட்டார். அவர் எப்படியாயிலும் அவர்களை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் அவர்கள் வாழ்வார்கள். இந்த நேரத்திலையும் ஏதாவது குழப்பமான, ஏதாவது கஷ்டத்தின் மத்தியில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா, கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை, கர்த்தரை ஆராதிக்கிற உங்களை காப்பாற்றுவதற்காக என் தேவன் இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை காப்பாற்றுகிற தேவன். அவர் பொய் சொல்கிறதற்கு மனிதன் அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன். அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார். நம் சென்று கொண்டிருக்கிறதான பாதையிலும், கஷ்டம் நிறைந்த இந்த பாதையில் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றி நம்மை வழிநடத்த நம் தேவன் நமக்கு துணையாக வருகிறார். அந்த நம்பிக்கையில் இந்த நாளை ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.